செப்படி ஆண்டி செப்படி. தாத்தா சாட்டையை கொண்டு வேடி அழைச்சு. தாத்தாக்கு இப்ப சாட்டெல்லாம் தூக்க முடியாதுப்பா. அன்னைக்கு போனியம்மா எனக்கு யானை மேல குதிரை மேல வாரி தருவாங்க. ஐயா பெரியவரே 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 பெரிய வேலையாப்பா உன்ன சின்ன வேலையா அடிக்க வராயா அடிக்க வராயா விடமாட்டேன் உன்னை. ஐயா காப்பாத்துங்க. விடமாட்டேன் உன்னை. தாத்தா இப்பதான் ஆம்பளை தேடி காட்டுறாரு. டபுள் டாக்கர் பாத்தியா ஜாடமா விடமாட்டேன் உன்னை. விடமாட்டேன் உன்னை. அடா பைத்தியக்காரா போட்டியா பொத்தி பொத்தி வளர்த்த பத்தியா வாங்குங்கடா இங்க அடிச்சாரா அவன் கிடக்குற கேவை இங்க அதான் உடுக்க சரியாடாங்க தாத்தா தாத்தா சாட்டையை கொண்டு வேடி அழைச்சு. தாத்தாக்கு இப்ப சாட்டெல்லாம் தூக்க முடியாதுப்பா. கை காலெல்லாம் சோர்ந்து போச்சு. இரவு 12 மணி நேரம் ஊரே அமைதியாக தூங்கி. நான் என்னடா பண்ண தீபத்தி நடிகை தோன்றினால் அந்த காவிய பெண்ணை எடுத்தேன் வழி படித்தேன் அந்த சிலையை. எத்தனை மணிக்கு ஒளி அர்த்தம் தெரியுமா? 12 மணிக்கு. அது எல்லாம் எடுக்கிற நேரம் தான். கை கால் எல்லாம் சோர்ந்தது. 12 மணிக்கு எடுத்தா அப்படித்தான் இருக்கும். ஐயா யார் தெரியுமா அவர்கள்? நல்லவன் என்று என் பேத்தியை உனக்கு மனமுடிக்கலாம் என்று நினைத்தான். ஆவேசமாக பேத்திக் கொண்டு வருகிறார். என்ன நடந்தது? என் தங்கை அவர்கள். யாரு அவள்? என் தங்கை சதிகாரி. ஆடா பைத்தியக்காரா, உடன் பிறந்த தங்கையை எதற்காக அடிக்கின்றார்? லவ் பண்றாங்க. என்னப்பா லவ் பண்றாங்க? நீ நான் வெங்காயமா வெட்டிங்கிறா? நான் காதலிக்கிறேன்னு சொல்ல, ஆனா காதலுக்காக என் தந்தைக்கு பாலிலே விஷம் கலந்து என் தந்தையை கொன்று விட்டார் அந்த சதிகாரி. பாலிலே விஷம் கலந்ததை உன் கண்களால் பார்த்தாயா? கேள்விப்பட்டேன் என்று. பதில் கிடைப்பது என்று என்ன சொல்கின்றாய்? இந்த உண்மையெல்லாம் தெரிந்தவன் இந்த பாவிதான். உனக்கு தெரியுமா? அப்பவே சொல்லிருப்பாய். நாடகம் அப்பவே முடிஞ்சிருக்கும். அதனாலதான் காயில போய் வெளியே சொல்லலான்னு உண்மை தெரியும். தங்கை தவறு செய்யவில்லையா? பாலிலே விஷம் கலந்து உன் தந்தையை கொன்றது உன் தங்கை கிடையாது. உன் தங்கை பத்திர மாதத்து தங்கமடா. என்ன சொல்கின்றாய் சிவரஞ்சனி? ஒரே வாட்டில சாவடிச்சு என் தங்கை தவறு செய்யவில்லையா? என்ன சொல்கின்றாய் நந்தினி? 50,000 வாங்கிட்டீங்களா? இதெல்லாம் வேற ரெக்கார்ட் ஆகிக்குது. இடங்களுக்கு எல்லாமே கவனத்தை புகுந்து விடுங்க. ஐயா சொல் பெண்ணே. ஐயா அடிக்க வராயா? 1000 செய்கிறான். இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஐயா 60 ராத்திரி ஆச்சு இது வரைக்கும். யார் உங்களை கேக்குறாரு? சொல்ல வாய் திறந்து சொல்வாயாக. செப்படி ஆண்டி செப்படி. அதை பண்ணா வாய் திறந்து சொல்வாயாக. ராஜா ராஜா சொல் சுலோச்சனா. ஐயோ கடவுளே, 10ஆம் கிளாஸ்ல கூட பச்சை பொண்ணு பேரெல்லாம் சொல்லுங்க. நம்மளுக்கு நந்தினி ராஜா புத்தி பேதலித்து விட்டதா உனக்கு? என்ன சொல்கின்றாய்? தந்தை தாய் இறந்ததாய் கோமா ஸ்டேஜுக்கு போய்யா? இல்லை யாரா முக்கி? என்னப்பா ஓட்ட
2 ஓட்டை இருக்குதான். என் மூக்கு 6 மூக்கு. அப்படி என்றால் என் தங்கை தவறு செய்யவில்லையா? பச்சிர மாதத்து தங்கமடா உன் தங்கை. என் தங்கை ஏது மரியாதைவளா? பாவமும் மரியாதைவடா. என்ன சொல்கின்றாய் காம கண்ணி? பாலிலே விஷம் கலந்து உன் தந்தை, என் தந்தை இந்நாட்டு மன்னரை கொன்றது யார் தெரியுமா? இந்நாட்டு மன்னரை கொன்றது என் தந்தை இல்லையா? என்ன சொல்கின்றார் ரஞ்சிதா? ஆனா அப்ப நான் ரஞ்சிதாவா? நான் ரஞ்சிதா மேடம். இவர் நித்யானந்தா சாமியார். வா திருவண்ணாமலை ஆபாச படங்கள் ஆசையால மீறி போனா ராஜா. சொல் பெண்ணே. டேய் ராஜா, நீ எப்படிதான் நடித்தாலும் பெண்மை என்று மாறிவிடும். பார்த்தாயா? பாலிலே விஷம் கலந்து உன் தந்தையை கொண்டது உன் தங்கை கிடையாது. உனக்கு எப்படி தெரியும்? இந்நாட்டு கருணாகம் இருக்கிறானே அமைச்சர். ஓ, கருணாக மனைவி நீதான் கருவாச்சியா? ஆகையால் உன் தந்தையை கொன்றது யார் தெரியுமா? யாரம்மா? அமைச்சர் கருணாகம். நானும் பாதிக்கிறேன். உன்னால முடியல. அந்த படுசாமியா இந்த தவறை செய்தார். சாமி வந்த மாதிரி ஒரு படம். எப்ப 3 மணிக்கு போட போகாதீங்க. ஐயா, உன் தாய் என் தாய் இறந்து விட்டார்கள். அந்த படுபாக ஓடித்தானே. அப்படி என்றால் என் தாய் தானாக இருக்கவில்லையா? முந்தி தவமிருந்த 300 நாட்கள் உங்களை சுமந்து பெற்றெடுத்த தாய் நீங்கள் சிறு குழந்தையாக இறக்கும் பொழுது இறந்து விட்டார்கள். உங்களை வளர்க்க வேண்டும் என்பதற்காக உன் தந்தை என் நாட்டு மகன் 2வது திருமணம் செய்து கொண்டார். ஐயா, மாற்றாந்தாய் வளர்ப்பிலே வளர்ந்து பெற்ற பாசத்தை விட வளர்த்த பாசம் அல்லவா மிகுதியானது. அன்று மாபெரும் சபையிலே அமைச்சருக்காக பேசினார்கள். ஆனால் உன் தங்கையை அடிக்க காரணம் யார் தெரியுமா? அந்த கருணாகம் தான் ஐயா. அந்த கருணாகமா? இந்த உண்மையெல்லாம் தெரிந்தவள் உன் தாய் என்று கருதி உன் தாய் தானாக என்ன சொல்லி என் தாய் தானாக இருக்கவில்லையா? என்ன சொல்கின்றாய் பத்மினி? 10 மணி இல்லப்பா, 5 மணி ஆகும் போது. ஆகையா என் தாய் தானாக இருக்கவில்லை என்றால் யார் அந்த செயலை செய்து செல்லுடைய மும்மலை கண்ணி? வாக்கியே வரமாட்டாடி பார்க்கலாம். சொல் பெண்ணி, சொல், கலங்காமல் சொல் பெண்ணி, சொல்லடி. வாய் தந்து சொல்ல, வாயில என்னதான் வச்சுக்கிறேன். நீ போய கேட்டா அவன் தாடிவிக்கிலே நின்ன ஆளுங்க தள்ளிக்கிறாங்க. வா பெண்ணி வா. எதுக்குப்பா கூப்பிடுற? வா ஜீவா. சண்டை தான் போடணும். பருப்பு கட்டி ஜீவா வாங்க. ஆகையா கிடைக்காது. இந்த பல்லை பார்த்து நான் மடங்கி விட்டேன் பெண்ணே. போச்சு பல்லு. அதனால உன் தாய் மாற்றான் தாயை, என் மாற்றான் தாயை சூழ்ச்சிகள் செய்து ஒன்று குவித்தது யார் தெரியுமா? தானாக இறக்கவில்லை. தாயை கொண்டது அமைச்சர் கருணாக.
அது மட்டும் கிடையாது ஐயா. அப்படி பசுவாயா பச்சாமரை குலக்கரித்து என் தங்கையை கத்தரை கத்தரை கற்பழித்து கொலை செய்தவனோ உன் நாட்டு அமைச்சர் அந்த கருணா கதிர கதிர கற்பை சவர ஒண்ணுமாத கதிர கதிர கற்பழித்து பரமாவியா பட்டுபாவி தாண்டா ஒண்ணுமா கதிர கதிர கற்பழித்து அந்த பரமாவி அந்த படுபாவி தான். ஐயோ இறைவா கேட்டாயா இவன் தங்கையை கதற 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 கற்பழித்து அந்த பரமாவி இதை கேட்டுக்கொண்டு நான் சும்மா இருக்க வேண்டுமா? செத்துரு நான் இறந்து விடுகின்றேன். நீயும் என்னுடன் இறந்து விட்டால் நாம் இருவரும் உடன்கட்டை ஏறிவிடலாம் பெண்ணே. புது இனத்தை உருவாக்கலாம் சொல்லத்தானே. பார்த்தாயா ஒரு ஏழை உடன் பிறந்த தங்கை பொட்டாமர குளக்கரையில் அந்த அமைச்சர் கருணாகம் கதற கதற கற்பழித்து கொலை செய்தார். இதற்கு நீதான் ஒரு மார்க்கம் சொல்ல வேண்டும் விசாசனி. அங்காளம்ம காஜல வந்து நின்னுகிறான். ஆகையால் உடன் பிறந்த தங்கை இறந்து விட்டாள் என்பதற்காக தூக்கி வந்தால் நமது நாட்டிற்கு நீதிமன்றத்திலே நீதி கேட்டான். உன் தந்தை சரியான நீதி வழங்கவில்லை. அதனால் மனம் நொந்து இந்த ஏழை தந்த சாபம் உங்கள் வாழ்க்கையிலே தந்தை ஏதோ தெரியாமல் உடன் இருப்பார் ஐயா. அவர் கொடுத்த சாபமாக எங்கள் நாட்டையே சின்ன பின்னமாக மாற்றிவிட்டது ஐயா. இந்த ஏழை தந்த சாபம் தீர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சகிலா? இந்த ஏழை தந்த சாபம் தீர வேண்டும் என்றால் சூரர்களை கருவறுத்த சுப்பிரமணியன் குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரர்களுக்கும் இடம் என்று உரைப்பார்கள். அந்த முருகப்பெருமானை வணங்கி அவனுக்காக காவடி எடுத்து இந்த ஏழை தந்த சாபம் தீர வேண்டும் என்றால் சதியும் பதியமாக அவரை வணங்க வேண்டும். அப்படியாகட்டும் போவனா இப்போதே செல்கின்றோம். முருகா கந்தா கடம்பா